ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் மருந்தாக இருக்கட்டும் அல்லது சளி மருந்தாக இருக்கட்டும், இது போல் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்து கொடுப்போம் இல்லையா? நம்ம ஒரு 5 ml அளவுக்கு எடுத்து சேர்க்குறோம் அப்படின்னா 5 mlலும் நம்மளோட பசங்களுக்கு போய் சேராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியிலேயே நமக்கு பாதி மருந்து அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். மருந்து கொடுக்குற மெஷரிங் கப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிரப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிடுங்க. தண்ணியை கொட்டினதுக்கப்புறமா எப்பவும் போல் நீங்கள் 5 ml அளவுக்கு டானிக் சேர்த்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மூடியில் கொஞ்சம் கூட மருந்து ஒட்டாமல் எல்லா மருந்துமே நம்மளோட பசங்களுக்கு போய் சேரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் கொஞ்சம் கூட அந்த மருந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இனி உங்கள் வீட்டு பசங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் செலோ டேப்லாம் புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அது கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளால் சரியாக கட் பண்ண முடியாது. இந்த டிப்பில் நம்ம கத்தி யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை இந்த மாதிரி வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செலோ டேப்பை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிசர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஊக்க வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு செலோ டேப் வேணுமோ அதுக்கிட்ட இந்த மாதிரி ஊக்க வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம செலோ டேப்பை ஒவ்வொரு முறையும் எடுத்து நம்ம அந்த கட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வழி ஆயிரும். அது தேடுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செலோ டேப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஊக்கை க்ளோஸ் பண்ணி அந்த ஊக்கை ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் செலோ டேப் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம நகம்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம்லாம் அங்கங்கே போய் செதறி கிடக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிப்ஸில் நம்ம நகம் செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த நகைவெட்டியில் பார்த்திங்கன்னா 2 சைடும் கேப் இருக்கு இல்லையா? அதில் சுற்றி இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. கேப் எதுவும் இல்லாமல் நீங்கள் சுற்றி நல்லா டைட்டாக செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சைடில் இருக்கிற கேப்லேயும் நான் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, அதுலேயும் நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி செலோ டேப் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் நகம் வெட்டி பாருங்கள். ஒரு நகம் கூட கீழே சிந்தாமல் அந்த நகம் எல்லாமே அந்த நகை வெட்டிக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக நகம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நகம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஒரு நகம் கூட கீழே சிந்தவே இல்லைங்க. எல்லாமே அந்த செலோ டேப்புக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த செலோ டேப்பை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இந்த செலோ டேப்பை எடுக்க பாருங்கள், உள்ளேருந்து அந்த நகம் எல்லாமே வருது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையும் மிச்சமாகும், நம்ம டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பீரோலெல்லாம் நிறைய துணி அடுக்கி வச்சுருப்போம். சில நேரங்களில் நமக்கு துணி அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 2 சால் எடுத்திருக்கேன். இந்த 2 சாலை இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி சாலை நீங்கள் 2 சைடும் கீழே ஈக்குவலாக ஹைட் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம 2 கிளிப்பு போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிளிப் போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ரப்பர் பேண்டு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் பேண்டுலாம் வச்சுருப்போம் இல்லையா? அதை எடுத்து இந்த மாதிரி சாலுக்குள்ளே போட்டு விட்டுருங்க.
உங்கள் வீட்டில் வந்து ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மடிப்பு கூட மடித்து போட்டு விட்டுக்கலாம். இப்போது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாலோட ஹைட்டுக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டு விடுங்க. உங்கள் வீட்டில் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம வளையல் இருக்குது பாருங்கள், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால நான் வந்து 2 மடிப்பு மடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 சால்லையுமே ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன். நான் வந்து 3 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன் ஒரு சாலில், இன்னொரு சாலில் 3 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ரூமில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் தொங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து செவரில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த ஹேங்கரை மாட்டி விடலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து பீரோவோட டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோருக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போட்டு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி துணி எடுத்து மாட்டி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து பீரோவில் இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் மெல்லிசான துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 துணி கூட மாட்டி விடலாம். உங்கள் வீட்டு பீரோவில் இந்த மாதிரி ஹேங்கர்லாம் மாட்டுறதுக்கு ரேக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து இதை தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெளியே மாட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கு வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங்கரை வந்து தொங்க விட்டு கூட நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது 4 வளையல். நீங்கள் ஹேங்கர் சைஸுக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 வளையல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பழைய வளையல், நம்ம யூஸ் பண்ணாத வளையலாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற வளையல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையல் எடுக்காதீங்க, இந்த மாதிரி மெட்டல் வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ அடுத்ததாக இந்த வளையலை வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் வச்சு நல்லா டைட்டாக செலோடேப் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. இது போல் எல்லா வளையலையும் நம்ம வந்து செலோடேப் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 வளையலையும் செலோடேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அந்த ஆணி அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து டைல்ஸில் ஒட்டி நீங்கள் வந்து அதில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கரண்டி வடிகட்டி எது வேணுமோ நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வடிகட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் நம்ம வீட்டில் வந்து நிறைய சால்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சாலை கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் வந்து முட்டைலாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சமையலுக்கு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டை ஓடை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த முட்டை ஓடை நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் முட்டை ஓடு சேர்த்து நம்ம ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு கூட நல்லா ஷார்ப்பாகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ஓடை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சின்ன டம்ளர்னால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி குளியல் சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை மிக்சியில் போட்டு 3 சுற்று நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்னாலும் எடுத்துக்கலாம்.
இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூடை சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற அந்த கரை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக போகாது. ஆனால் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் எப்போவும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், அந்த கரை எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள் நான் தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பிடிச்ச கடாய் அல்லது அடிப்பிடிச்ச தோசை தவா எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் கடாயோட அடிப்பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு இந்த மாதிரி கடாய்க்கு உள் பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட கடாயில் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு. உங்கள் வீட்டு கடாயில் இந்த மாதிரி நிறைய அடி பிடிச்சிருக்கு, நிறைய கரை இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரை இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பாத்திரத்தை கழுவலாம். நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு சுத்தமாயிருங்க. இது காலி ஆகிற வரைக்குமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.